Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. வாங்க ரியேட் பண்ணி பார்த்துடலாம். PR ஷோ, அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஷோ அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ப்ரோமோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரதீப் ரங்கநாதனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு. லைக் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர், இப்போ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது வந்து ரொம்ப யோசித்து தான் பண்ணியிருப்பார், இந்த முடிவுக்கு வந்திருப்பார். நிச்சயமாக அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ நிறையா சூப்பராக வந்து பண்ண போகிறாருன்னு தெரிய போகுது. அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற மூவிஸும் வந்து பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ ஆல்ஃபா யூனிட் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது வந்து மூவியோட பேரா இல்லை இந்த க்ரூவோட பேரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சரியாக தெரிலங்க. நான் ஜஸ்ட் போஸ்ட் பார்த்தோன்னே இங்கே வந்து நான் ரியாக்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் எல்லாருமே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நான் ரீசெண்டாகவும் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலும் போய் தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாச்சும் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ மமிதா, இன்னும் ஆரம்பமே பில்டாக இருக்குது. இப்போ சைக்கோத்தனமாக இருக்காங்க. ஓகே, அஸ்வன் ஆக்ட் பண்ணியிருக்காரா? இவர் தான் ஹீரோவா? வரல சாய். ஓ நைஸ் ஒன் தான். இந்த கிட்டாரு இந்தியாவா? யாரு? ஓ ராசிகா. ஓ ஷீஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டேவிட் யாரு சிவாஜி புதுசாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஓகே. ஓ டைரக்டர்ஸா? பிஆர் இங்கே பார். பிஆர் தானே இப்போ மீன்ஸு ஃபாங்க்கு பயங்கரமாக இருக்குது. ஸ்டோரி ப்ரொடியூஸ்டு பை பிரதீப் ரங்கநாதன். இன்ட்ரெஸ்டிங். லான்ச்சிங். ஓகே. பயங்கரமாக இருக்கு அனிமேஷன். சூப்பராக இருக்குப்பா. ஓ டியூட் மூவியோட. ஓ அது வந்து இப்போ சிம்பிளாகவே ஆக்கிட்டாரா பிரதீப்? நைஸ். பாபா மாதிரி இவருக்கு ஒரு சிம்பிள் வச்சுட்டார் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. PR ஷோ நல்லா இருக்கு. அந்த சிம்பிள் பாருங்க, அந்த கை ஆர். சூப்பர். அபயங்கரோட மியூசிக் வாஸ் வெரி குட் ரியலி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஒன்று வந்து அனிருத், இன்னொன்று வந்து சாய் அபயங்கர். பட் இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் நம்ம வந்து சொல்கிறேன். நிஜமாக சொல்ல போனால் அனிருத் வந்து எங்கேயோ இருக்கார், சாய் அபயங்கர் எங்கேயோ இருக்காங்க. ஸ்டில் ஹீ இஸ் லேர்னிங். சாய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே அவர் நிறையா இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர்மெண்ட் பண்ண வேண்டி இருந்தாலும் பிஜிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம சொல்லியே ஆகணும். சாங்ஸுமே ரொம்ப நல்லதாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். சாய் வந்து லிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற. அது ஒன்று தான் எனக்கு வந்து சாய்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாற்றிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று வந்து அனிருத் சார், இன்னொன்று வந்து சாய் அபயங்கரோட இது மியூசிக் தான். பிஜிஎம் வந்து மாறி மாறி ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணால் அவர் ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணிடுறாரு. நான் இன்னும் டிசியோட இது வேறு நான் வந்து இன்னும் சாங் வந்து நான் ரியாக்ட் பண்ணணும். அதை நான் இப்போ தான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன்.
ஸோ அதுவும் நான் வந்து ரியாக்ட் பண்ணணும். அது ஸோ ஆல்ரெடி நம்ம ஜெயிலர் ரியாக்ட் பண்ணியிருக்கோம், அது சொல்லவே வேணாம். அது வந்து இப்போது பிச்சு உதறிட்டுருக்கு. சோஷியல் மீடியா எங்கே திரும்பினாலும் எங்கே ஸ்வைப் பண்ணாலும் நம்ம அனிருத் சாரோட அந்த ஜெயிலர் பிஜிஎம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ரிங்டோனாகவே செட் பண்ணிட்டேன், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை சொல்கிறேன்ல, 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி பிஜிஎம்ஸ் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து போதுங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. எதை ரிங்டோனாக செட் பண்ணுறதுனே தெரிலங்க. அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் லுக்ஸ் ஸோ குட். ஒரு போட்டி போட்டுட்டு அவங்களுக்குள்ள அந்த இது கொண்டு வர்றதுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வேறு லெவலில் இருக்குது நிஜமாலுமே. ஸோ ஐ லவ் இட். என்னோடய ரியாக்ஷன் இவ்வளோ தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக அது ரொம்ப ஒர்த்தாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சும்மா நார்மலாக அனௌன்ஸ் பண்ணாமல் அதுக்கு மெனக்கெட்டு ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதிலே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் வர மூவிஸும் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ பார்ப்போம் இனி ஃபர்தராக என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது, இந்த மூவி பற்றின அப்டேட்ஸ். அஸ்வின் மாரிமுத்து ஆஸ் அன் ஆக்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம விஜய் சித்து வந்து பயங்கரமாக கலாச்சி விட்டுருப்பாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அஸ்வந்த் வந்து ஒரு நடிகனாக வந்து இதில் வரப்போகிறாரு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு இல்லை. ஆல்ரெடி ஹி இஸ் டிரெக்டிங் தலைவரை டைரக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இதில் ஆக்டிங் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் போயிட்டுருக்குங்க நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ பெட்டரான மூவிஸ் 2026 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் என்னோட ரியாக்ஷன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிஜிஎம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஆல்ஃபா யூனிட்டை பற்றின உங்களுடைய இதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். யாரெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அட்டெண்டன்ஸை போட மறந்துடாதீங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.